இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நாளைக்கு பௌர்ணமி. ஆதிக்கடவுர் கோயில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். நீங்க வந்து கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நாளைக்கு என்னால அந்த பூஜையை நடத்தி கொடுக்க முடியாது. என்னோட சார்பா நான் என் சிஷியனை அனுப்பி வைக்கிறேன். இவர் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. ஐஸ்வர்யா, மித்ரா, அவங்க 2 பேர்ல யாருக்கு லிங்கம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சிவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப நான் வரேன். வாங்கம்மா. என்ன ஐஸ்வர்யா அம்மா, ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. ஆமா பார்வதி, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? என்ன பத்தி என்ன யோசிக்கிறீங்க? நீ உட்கார சொல்ற. நீ யாரு? இந்த வீட்டு சமயக்காரி. சரி, முறைக்காதீங்க ஐஸ்வர்யா அம்மா. பிராண்ட் அம்பாசிடர் போதுமா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, ஆதியோட லவபிள் வைஃப். அகிலா ஆண்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மரியாதையும் உனக்கு தான் கிடைக்கணும். இப்ப எதுக்கு ஐஸ்வர்யா அம்மா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன வர சொல்லி போன் பண்ணீங்க, எதுக்காக வர சொன்னீங்க அத சொல்லுங்க. நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச விடு. நான் சொல்றத முழுசா கேளு பார்வதி. சரி சொல்லுங்க. சொல்றேன். குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்க போறது நீயும் ஐஸ்வர்யாவும் தான். என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? நீங்க குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்கணுமா? நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் குளத்துல முழுகணும் பார்வதி. ஆனா இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்க நாகபுரி வம்சத்தை சேர்ந்த மித்ரா உன் இடத்துல இருக்கிறத தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்போ நாளைக்கு நீங்க எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிடுவீங்களா ஐஸ்வர்யாமா? நாங்க எல்லாம்னா அப்ப நீ வரப்போறது இல்லையா பார்வதி? நான் எதுக்குமா? நீங்க போய் நல்லபடியா குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. மித்ரா கைக்கு லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நான் இங்க இருந்தே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. நீ ஒன்னும் 3வது மனுஷி இல்ல. இங்க இருந்து சாமி கும்பிட நீயும் எங்களோட கோவிலுக்கு வர. இத சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். வேண்டாமா, நான் வந்தா வனஜாமா என்னை வச்சு ஏதாவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த பாப்பாங்க. அதனால நான் அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிடுவேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. இல்ல பார்வதி, அவசியம் நீ வரணும். நியாயமா அந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைக்கணும். அதனால நீ வந்தாதான் கடவுள் உன் விஷயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்னம்மா சொல்றீங்க? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீங்களும் மித்ராவும் தானே குளத்துல இறங்க போறீங்க. நான் எல்லார் மாதிரியும் கரையில நின்னு வேடிக்கை தான் பார்க்க போறேன். அப்போ லிங்கம் எப்படி என் கைக்கு கிடைக்கும்? ஆண்டி தாலி எடுத்து கொடுத்த ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நீ நினைச்சு பாத்தியா பார்வதி? அது எப்படி நடந்துச்சு? நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நினைச்சு குழப்பிக்க வேண்டாம் பார்வதி. நீ முதல்ல எங்களோட கோவிலுக்கு கிளம்பி வா. சின்னையா பெரியயால நாளைக்கு வராங்களா ஐஸ்வர்யம்மா? இல்ல பார்வதி, இந்த பூஜையில நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் யாரும் கலந்துக்க கூடாதான். அதனால ஆதி அருண் அங்கிள் யாரும் வரமாட்டாங்க. பெரியய்யா வந்தாலும் ஏதாவது குழப்பம் பிரச்சனைனா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். அவங்களும் வரலன்னா எப்படி ஐஸ்வர்யம்மா? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காத பார்வதி. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா வா. சரி ஐஸ்வர்யம்மா, நான் வரேன். தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் மூச்சு தம் கட்டுவல்ல மேடம். கடல்லே இறங்கி மூழ்கி முத்தெடுக்கிறவன் குளத்துல இறங்கி ஆளை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்ல மேடம். இந்த போட்டோவை நல்லா பாத்துக்கோ. இவதான் என்னோட தங்கச்சி. இவ மேல சின்ன கீரல் கூட விழக்கூடாது. இவதான் நீ உயிரை எடுக்க வேண்டியவ. நல்லா பாத்துக்கோ. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க மேடம். வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். இவ பொண்ணும் குளத்துல மிதக்கும் போது உன் கைக்கு காசு வந்து சேரும். ஓகே மேடம், வரேன்.
மாடிக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. இவ டீ கொடுக்க போனாளா இல்ல டீ இலைய விதைச்சு பறிச்சு போட்டு கொடுக்க போனாளான்னு தெரியல. நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு போயும் இவ்ளோ நேரமா மேல இருக்கான்னா அவளுக்கு திமிரும் தைரியமும் ஏறிதான் போயிருக்கு. அத்தை அங்க பாருங்க. பாத்தீங்களா ஆண்டி, நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு கெத்தா வந்துட்டு இருக்கான்னு. ஏன் வரமாட்டா? எல்லாம் ஆதி கொடுக்கிற தைரியம் தான். வரட்டும். ஆண்டி, அவளை கவனிச்சிங்களா? மாடிக்கு டீ கொண்டு போகும்போது அவ தலையில பூ இல்ல, இப்போ அவ தலையில பூ இருக்கு. எனக்கு என்னமோ ஆதிதான் இவளுக்கு பூ வாங்கி கொடுத்திருக்கணும். என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க ஆண்டி. ஏய், அம்மா பாடிங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகரக்கட்டைய வச்சுட்டு வந்து நிக்கிற. ஏண்டி, நாங்க இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நீ பாட்டுக்கு மேல போற, நீ பாட்டுக்கு கீழே வர, என்னமோ நாட்டியம் எல்லாம் ஆடுற. ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பெரியய்யா புதினா டீ கேட்டாரு. ஏய், மூடு வாய. புதினா டீ கேட்டாரு, புண்ணாக்கு டீ கேட்டாருன்னு இதே வேலையா போச்சு. அவன் டீ கேட்டானா இவ எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனாளாம். ஆமா, நீ மாடிக்கு போகும்போது உன் தலையில பூவே இல்லையே, கீழே வரும்போது பூ இருக்கு. பூ எப்படி வந்தது? என்ன முழிக்கிற? காது கேட்கலையா உனக்கு? பூ எப்படி வந்தது? மாடியில என்ன பூக்கடை இருக்கா இல்ல ஏதாவது மல்லி தோட்டம் காய்ச்சிருக்கா? பூ எப்படி வந்தது? அது அது வந்து பூ. ஏய், பூதா வாயில என்ன புண்ணா? பூ 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 பூங்கற, எப்படி வந்ததுன்னு சொல்லு. பூ இந்த பூ சாமி கொடுத்தது. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நீ என் காதுல பூ சுத்த பாக்குறியா? இப்ப மட்டும் உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு நீ சொல்லல. உன்ன ஐயோ, என்ன ஒரே தூசியா இருக்கு.